ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் 2025க்கு ஜமாபந்தி பார்த்தா ஏற்படுத்துகிறாங்க. இந்த ஜமாபந்தி மூலமாக உங்களுக்கு ஏதாச்சும் குறைகள் இருக்குது, அதாவது எனக்கு பார்த்தா பட்டா வேணும், வீட்டு மனை வேணும், அந்த மாதிரி எந்த ஒரு சம்மந்தப்பட்ட குறைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெட்டிஷனாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான தீர்வு காணுவாங்க. இப்போ இந்த ஜமாபந்தி பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 9/4/2025 அன்னைக்கு ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் துறை சார்பில் அனைத்து கலெக்டர்களுக்குமே இந்த ஒரு சுற்றறிக்கையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஜமாபந்தி கண்டக்ட் ஆஃப் ஜமாபந்தி பசல் இயர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் ஜமாபந்தி கண்டக்ட் பண்றதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, with respect to the conduct of Jamabandi for the Fasal year 1434, you are hereby instructed to issue suitable notification comprising the details of Jamabandi officer, time, date, place and list of village for which Jamabandi will be conducted and the same may be published in the district gazette அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜமாபந்தி பார்த்தா எந்த பிளேஸ் நடக்குது, எந்த டைம்ல நடக்குது அப்படின்றத குறித்து எல்லாத்தையுமே நீங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸா கசட்ல பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஜமாபந்தி பார்த்தா அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எங்க நடக்குது, எந்த பிளேஸ் நடக்குது, எந்த டைம் நடக்குது, அதை பத்தி எல்லாமே நீங்க கசட்ல நீங்க பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜமாபந்திக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, எப்படி ஃபாலோ பண்ணணும். Jamabandi schedule should be announced 15 days prior to the date of the conduct in the concerned village by adopting various awareness publishing method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க உங்க கிராமத்துல ஜமாபந்தி எப்ப நடக்குது அதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே 15 நாட்களுக்கு முன்னாடியே நீங்க அந்த மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணணும், நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டணும் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜமாபதிக்கான கசட் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ரெண்டுத்திலுமே இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன் மேட்டர்லையும் நீங்க தெளிவாக ப்ரொடியூஸ் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் லைக் இரிகேஷன் சோர்ஸ் ரிப்பேர், லேண்ட் பர்ஃபார்ம் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ஹவுஸ் சைட் அலாட்மெண்ட், பட்டா டிரான்ஸ்ஃபர் மற்றும் லேண்ட் அசைன்மெண்ட் மஸ்ட் ஆல்சோ பி டேக்கன் அப் ஃபார் ரிவ்யூ அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க ஜமாபந்தில கொடுக்குற மனுக்களுக்கு பார்த்தா உடனடியாக அதுக்கான தீர்வு காரணம். ஏதாச்சும் ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்றது நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பெட்டிஷன், முதல்வரின் முகவரி பெட்டிஷன், சீக்கிங் டீடைல்ஸ் லைக் பிரசன்ட் ஸ்டேஜ், ரீசன் ஃபார் நான் ஆக்ஷன் டிலே அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க மக்களோட மூலம் நீங்க பண்றீங்க, அந்த ஒரு வெப்சைட் இருக்க பாருங்க, முதல்வரின் முகவரி, இந்த வெப்சைட் மூலமாக கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் இன்னும் நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க, அதெல்லாம் சீக்கிரமா இடுங்க அப்படின்றதையும் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. The Jamabandi officer shall conduct a meeting with agriculturist, hear their grievance and explain the measure taken up for the improvement of agriculture. ஓகே, அதாவது ஜமாபந்தில அந்த ஆபீசர் பார்த்தா சம்பந்தப்பட்ட விவசாயிகள்கிட்ட பார்த்தா மீட்டிங் மாதிரி ஏற்படுத்தி அவங்களுக்கான குறைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு அக்ரிகல்ச்சர் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது அப்படின்றத கொடுத்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜமாபந்தி எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 31/5/2025 ஃபுல்லு, அதுக்குள்ளே நீங்கள் எல்லா கிராமங்களையுமே நீங்கள் கண்டக்ட் பண்ணி முடிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் தேதி 31/5/2025 அதுதாங்க. அதாவது ஜமாபந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா கிராம ஊர்களுக்குமே எல்லா ஆஃபீஸருமே பார்த்தா வருவாங்க, சம்மந்தப்பட்ட எல்லா ஆஃபீஸருமே இருப்பாங்க. அங்கே நீங்கள் போயிட்டு குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நாளாக தான் அதை நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் ஊரில் எங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த மந்த் எண்டில் பார்த்தா ரிலீஸ் பண்ணாங்க உங்கள் ஊரில் எங்கெங்கே நடக்குது அதை பற்றி. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்க பாருங்க, அதில் ப்ரெஸ் லிஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சேலம்னா இது போன வருஷத்துக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு பார்த்தா அப்டேட் பண்ணுவாங்க. அறிவிப்பு
ஸோ உங்களை அறிவிப்பு டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா ஜமாபந்தி எப்போ நடக்குது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நடக்குது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ போன வருஷம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாரி இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜமாபந்தியில் எந்தமான மனுக்கள் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த வருவாய் தீர்வாயத்தின் போது கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான வேளாண் நிலத்தின் உடைமையின் பட்டா சிட்டா அடங்கல் குறித்தான விவரங்கள் கேட்டு மனுக்கள் தரலாம். தங்கள் கிராமத்தில் உள்ள குறைகளை நீக்க முறையிடலாம். கல்வி, குடிநீர், நீர்ப்பாசன வாய்க்கால், மயான வசதி, கழிவுநீர், சாக்கடை வசதி முதலிய தேவைகள் குறித்தும் வருவாய்த்துறை அவரிடம் பார்த்தா முறையிடலாம். சொந்த வீட்டுமனை இல்லாதவர்கள் இலவச மனைப்பட்டா வேண்டி விண்ணப்பிக்கலாம். வீட்டுமனை மட்டும் உடையவர்கள் வீடு கட்ட அரசு கடன் மற்றும் மானியம் கோரி விண்ணப்பிக்கலாம். கிராம மக்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மற்றும் முதியோர் ஓய்வூதியம், இலவச அரசு காப்புறுதி அட்டை, வறட்சி நிவாரண நிதி கோருதல், நிலப்பட்டா மாற்றம், நிலப்பட்டா சர்வே எண்கள் மாற்றம் தொடர்பாக வருவாய் தீர்வாயத்தில் விண்ணப்பிக்கலாம். இந்த வருவாய் தீர்வாயத்தில் பொதுமக்களின் நியாயமான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக வருவாய் தீர்வாயத்தால் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேதியும் பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வட்டத்திலும் எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்குள்ள நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜமாபந்தியின் நோக்கமானது வருவாய் கிராம கணக்குகள், நில ஆவணங்கள் கணக்கு, பயிர் கணக்கு போன்றவை கிராம நிர்வாக அலுவலர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், புள்ளியியல் துறை அவர்களால் எவ்வாறு பராமரித்து வரணும் என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்கள் பெறப்பட்டு இறுதி நாளன்று பெறப்பட்ட மனுக்களுக்கு பதில் மற்றும் ஆணைகள் வழங்கப்படும். எனவே பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக எழுதி தங்கள் கிராமத்திற்கான ஜமாபந்தி நடைபெறும் நாட்களில் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று மனுக்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ரெவென்யூ சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நீங்க மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத எல்லாத்துக்குமே நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பா இந்த மனுக்கள் மீது தீர்வு காணுவாங்க. ஜமாபந்தியை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது பட்டா இல்லாதவங்க பட்டாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஸோ கைப்பட மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக அறிவிப்பு வெளியிடுவாங்க. உங்கள் கிராமத்துக்கு என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கான கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக மாவட்ட வாரியாக வரும் பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் சரி, பட்டா மாற்றம் எதுவாக இருந்தாலும் சரி கம்ப்ளைண்ட் தருவீங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் இந்த ஒரு ஜமாபந்தி நடத்துறாங்க. நீங்க தாராளமா உங்களுக்கான மனுக்கள் அளிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸா நீங்க தெரிஞ்சுக்க டிஎன் ஆல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தா எல்லா டிஸ்ட்ரிக்டான வெப்சைட் லிங்கையுமே ஓப்பன் ஆகும். இல்லை போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நோட்டீஸ் போர்டில் பார்த்தா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அல்லது இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா மீடியா கார்னரில் ப்ரெஸ் ரிலீஸ்னு இருக்கும். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் உங்களுக்கு இந்த ஜமாபந்திக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஊருக்கு என்ன நடந்தோ அங்கே போய் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.